Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் AD3501 டீப் லேர்னிங் சப்ஜெக்டுடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸ் உடைய லெக்சர் வீடியோஸ் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது யூனிட் 1. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். தென் லெக்சர் வீடியோஸுமே போட்டுட்ருக்கோம். பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் டீப் நெட்வொர்க் பேசிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். யூனிட் 1 வந்து அதில் முதல்ல நமக்கு தெரிய வேண்டியது டீப் லேர்னிங்னா என்னன்னு தெரியணும். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா முதல்ல என்ன, மிஷின் லேர்னிங்னா என்ன, அதுக்கப்புறம் தான் டீப் லேர்னிங் வரும். பிகாஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் முதல்ல மெயின் கான்செப்ட், தென் அதோடைய சப்ஃபீல்டு வந்து மிஷின் லேர்னிங். மிஷின் லேர்னிங்கோட சப்ஃபீல்டு தான் நமக்கு டீப் லேர்னிங் கான்செப்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்ன? ஏஐ நமக்கு எல்லாமே தெரிஞ்சது தான். இட் இஸ் த ஃபீல்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் கிரியேட்டிங் த மிஷின். ஓகேவா? மிஷின் வந்து நம்ம ஹியூமன் எப்படி வந்து திங்க் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணுவாங்களோ அதே மாதிரி மிஷின் வந்து ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு பேர் தான் நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றோம். ஓகேவா? ஸோ focused on creating machine that can perform task requiring human like intelligence. ஹியூமன் மாதிரியே திங்க் பண்ணி ஒரு விஷயத்தை செய்யணும். such as learning, problem solving and decision making. ஓகேவா? அந்த ஜென்ரல் ஃபீல்டு ஏஐ, அந்த ஏஐக்குள்ள இருக்க சப்ஃபீல்டு தான் மிஷின் லேர்னிங்கும் இந்த டீப் லேர்னிங்கும். ஓகேவா? இந்த மிஷின் லேர்னிங் அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள். மிஷின் லேர்னிங் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, சிஸ்டம் ட்ரையல் பண்றது. அதாவது ஒரு விஷயம் இப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ஒரு ட்ரைனிங் டேட்டாவை மிஷினுக்கு கொடுத்துருவோம். அது ட்ரைனிங் டேட்டா, டெஸ்டிங் டேட்டான்னு 2 வச்சிருக்கோம். முதல்ல அந்த டேட்டாஸ் ஒரு 1000 டேட்டா செட்ஸ் யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கோம். இந்த இடத்துல ஒன்று நடந்துச்சு அப்படின்னா இது இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அல்காரிதம், சூப்பர்வைஸ்ட் அல்காரிதம், அன்சூப்பர்வைஸ்ட் அல்காரிதம்லாம் யூஸ் பண்ணி நம்மளோட டேட்டாவை பிரிச்செடுத்து ஆல்ரெடி ட்ரெயின் அப் பண்ணி ஒன்று ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா டேட்டா, அந்த டேட்டாலேருந்து யூஸ் பண்ணி அந்த இடத்துக்கு தகுந்த விஷயத்த செஞ்சு கொடுக்கறது. இதை தான் நம்ம மிஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறோம். மிஷின் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு பேர் தான் மிஷின் லேர்னிங். ஏஐ என்ன சொல்லிட்டோம், ஹியூமன் எப்படி யோசிப்பானோ அதே மாதிரி மிஷின் யோசிச்சு ஒரு விஷயத்த செய்ய போகுது. அந்த செய்ய போற விஷயத்த முதல்ல மிஷினுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருக்கணும். அந்த டெக்னிக்கு பேர் தான் நம்ம மிஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இதுல டீப் லேர்னிங் அப்படின்னா என்ன? டீப் லேர்னிங் அப்படின்றது பிரான்ச் ஆஃப் எம்எல், தட் இஸ் பேஸ்ட் ஆன் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர். நியூரல் நெட்வொர்க் அப்படின்னா ஒன்றும் இல்லை, மைன்யூட் திங், அதாவது ஹிடன் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு லேயர் இருக்கு, நீங்க படிக்கிறீங்க, அடுத்து ஒரு லேயர், அடுத்து ஒரு லேயர், அடுத்து ஒரு லேயர்ன்ற மாதிரி ஹிடன் லேயர் வந்து இது இன்புட் லேயர். இதுக்குள்ள ஒரு நிறைய ஹிடன் லேயர் வச்சு நமக்கு ஒரு அவுட்புட் லேயரை கொடுக்கும். ஸோ நம்ம ஒரு டேட்டாவை உள்ள இன்புட்டாக கொடுக்குறோன்னா அது பல ஹிடன் லேயருக்குள்ள போய் ப்ராசஸ் ஆகி எனக்கு ஒரு பர்ஃபெக்ட் அவுட்புட்டை கொடுக்குது. இதுக்கு பேர் தான் நம்ம நியூரல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அண்ட் ஏஎன்என், ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் யூசஸ் லேயர்ஸ் ஆஃப் இன்டர் கனெக்டட் நோட்ஸ். அதுக்குள்ள இன்டர் கனெக்டட்ஸா நோட் இருக்கும், அதுக்கு பேர் தான் நம்ம நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒண்ணுமே இல்லை, இப்படிதான் இருக்கும். அதாவது இப்போ ஒரு இன்புட் இருக்குது அப்படின்னா எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் நியூரான்ஸ், இந்த இதுக்கு பேர் தான் நியூரான் நோட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து இருக்குது இன்னொரு ஹிடன் லேயர் இருக்குது, 3 இருக்குன்னா இந்த ஒரு நோட் இருக்குன்னா அது அடுத்து இருக்க லேயரில் இருக்க எல்லா நோடோடையுமே கம்பல்சரி ஜாயின் ஆகிருக்கணும். இதுக்கு பேர் தான் நம்ம ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எனக்கு ஃபைனலாக ஒரு அவுட்புட் இருக்குன்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா டீப் லேர்னிங் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, தட் ஒர்க் டுகெதர் டு ப்ராசஸ் அண்ட் லேர்ன் from the input data. கொடுத்திருக்க input dataவை யூஸ் பண்ணி என்னோட ப்ராசஸை பண்றது தான் இந்த நியூரல் நெட்வொர்க்கோடைய வேலை. இன் ஃபுல்லி டீப் கனெக்டட் டீப் நியூரல் நெட்வொர்க்ல எப்படி இருக்குன்னா there is an input layer. ஃபர்ஸ்ட் ஒரு இன்புட் லேயர் இருக்கும், 1 or more hidden லேயர் இருக்கும். எப்படின்னா அடுத்தடுத்து கனெக்ஷன் ஆகி இப்போ நான் டயக்ராம் போட்டு கொடுத்த மாதிரி. ஓகேவா? இந்த மாதிரி வந்து பெர்ஃபார்ம் பண்றத நம்ம டீப் லேர்னிங் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ டீப் லேர்னிங் அப்படின்னா தெரிஞ்சிருச்சு. இட் இஸ் a specific subfield of machine learning, a new taken on learning representation from the data that put an emphasis on learning successive layer of increasingly meaningful representation. எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டீப் லேர்னிங்னா டீப்பாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதா அப்படின்னா இல்லை, உள்ளுக்குள்ளே இருக்க அடுத்தடுத்து இருக்க லேயரை பற்றி நம்ம படிக்க போகிறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா டீப் லேர்னிங் சொல்கிறோம். அதுதான் இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த ஐடியா ஆஃப் சக்ஸசிவ் லேயர் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெப்த் ஆஃப் த மாடல் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, எத்தனை லேயர் இருக்குன்னு சொல்கிறோமோ டீப் லேர்னிங்கில் அதுதான் டெப்த் ஆஃப் த மாடல்ன்றோம். அதுதான் நம்பர் ஆஃப் லேயர்ஸ் அப்படின்றது. எவ்வளோ லேயர்ஸ்க்குள்ளே சக்ஸசிவ் லேயர்ஸில் போயிட்டு நம்மளுடைய மாடல் இன்புட் வந்து ட்ரெயின் அப் ஆகி உள்ள வந்து ஃபில்டர் ஆகி எனக்கு ஒரு அவுட்புட்டை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேவா? ஸோ என்னுடைய டீப் லேர்னிங்ல வந்து லேயர்ஸ் எப்படி லேர்ன் பண்ணோம் அப்படின்னா
எல்லா லேயர்ஸுக்கும் அந்த ஒரு மாடலில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த லேயருக்கு நியூரல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நியூரல் நெட்வொர்க் ஒன்னோட ஒன்று என்ன பண்ணியிருக்கும், ஸ்ட்ராங்லி இன்டர் கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேவா? அதனால் நம்ம டீப் லேர்னிங் வந்து ரொம்பவே ரெப்ரசன்டேஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஈஸியாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவும் முடியும். இப்போ இங்கே பாருங்கள், என்கிட்ட ஒரு நியூரல் நெட்வொர்க் வித் எக்ஸாம்பிள் வந்து டிஜிட்டல் கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்புட் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் லேயர் ஒரு லேயர் மட்டும் இல்லை, செவரல் லேயர்ஸ், அதாவது நிறைய டீப் லேயர்ஸில் வந்து ஹிடன் லேயர்ஸில் போய் என்னோட டேட்டா ஃபில்டர் ஆகி ஃபைனல் அவுட்புட்டாக 4 எங்கே இருக்குன்னு எனக்கு காட்டுது. இதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா டீப் நியூரல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறோம். சிம்பிள் டீப் லேர்னிங் கான்செப்ட், ரொம்பவே ஈஸிமா. இவ்வளோ தான் டீப் லேர்னிங். இப்போது இந்த ஒவ்வொரு லேயர்ஸ் இவ்வளோ ஹிடன் லேயர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் நடக்க போகிற ஆக்டிவிட்டீஸ், அதில் என்னெல்லாம் அல்காரிதம் யூஸ் பண்ண போகிறோம், பர்ஃபார்ம் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் பேர் என்ன, அதை எந்த மாதிரி வந்து எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம அவுட்புட் எடுப்போம், இதெல்லாம் பற்றி படிக்க போகிறது தான் இந்த டீப் லேர்னிங் சப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ என்ன படிக்க போகிறோன்றதுக்கு முன்னாடி அதை பற்றின பேசிக் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ளே போய் ஒவ்வொரு டாபிக் படிக்கிறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸியாகிடும். ஓகே, மறக்காமல் நம்ம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லெக்சர் சீரீஸாக பார்க்கலாம். டீப் லேர்னிங்கில் 5 யூனிட்ஸில் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் வித் ஆன்சர்ஸோடு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.